நான் சொல்லுகிறேன். ஏசியா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஏசியா உசியா வாழ்ந்த காலத்திலே வாழுகிறான். ஏசியா உசியா ராஜாவை நம்பி அந்த காலத்திலே அவன் இருந்தான். ஆனால் உசியா ராஜா அவன் மரித்து போனான். ஏசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் மரித்து போனவுடனே ஏசியா கவலையினாலே மூழ்கி போகிறான். உடனே கர்த்தருடைய கரம் ஏசாயாவின் மேலே அமர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கரம் அமர்ந்ததினாலே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் என்றால் உங்கள் மூலமாய் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். நீங்கள் தேவனாலே பயன்படுத்தப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இங்கு யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்களா என்று அவர்கள் விசாரித்து கொண்டு வரும்போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்கிற ஒருவன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம்.